பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்று சந்திக்கப் போவது நான் என்கின்ற அறிவோமா? எண்ணங்களின் முடிவில் மனதின் மரணம். மனதின் ஆரம்பம் நான் என்கின்ற எண்ணம், அது அகங்காரமாக மாறுகிறது. மனம் என்பது உணர்ச்சிப்படுவதும் குழம்புவதும், புத்தி என்பது தீர்மானிப்பதும் தெளிவடைவதும் ஆகும். மனமும் புத்தியும் சேர்ந்த தொகுதியே சித்தம். அதாவது உள்ளம் எண்ணப்படுவது மனமும் புத்தியும் விளைவும் நிலைமை உள்ளம் என்றும் கொள்ளலாம். அதாவது மனமும் புத்தியும் எண்ணங்களால் கிளவி ஏற்பட்டு கிளம்புவதற்கு களமாக இருப்பது அடிப்படையான உள்ளம் அல்லது அடிமனம் மற்றும் மறைமனம், தட் இஸ் அன்கான்ஷியஸ்னஸ். இரண்டும் ஒன்றுதான். இந்த பகுதிகளில் இருந்தே கண், காது, மூக்கு என்று ஒன்றொன்றாக சேர்த்து ஒரு உருவம் வரைவது போல் எண்ணங்கள் ஒவ்வொன்றை தோன்றி நம்மை ஆக்கிரமிக்கிறது. இந்த பகுதி தூய்மையாகிவிட்டால் உள்ளவும் தூய்மையும் அடைகிறது என்பதை யோக சூத்திரங்கள் மூலம் வேதங்களும் சொல்லுகின்றன. இதற்கு ஏதாவது கிளீனிங் சொல்யூஷன் இருக்கிறதா? இருக்கிறது. அதற்கு பெயர்தான் தியானம் என்கின்றார்கள் மகான்கள். மனம் என்பது எண்ணங்கள் மட்டும்தான். எண்ணங்கள் ஏற்படாத இயற்கை நிலையில் மனம் இருக்கும் பொழுது வெளியுலக தொடர்பு இல்லாத உறக்கம் ஏற்பட்டு விடுகிறது. ஒருவர் தூங்கி எழுந்துவிட்டு ஒன்றுமே தெரியாமல் தூங்கிவிட்டேனே என்று சொல்லுகிறார்கள். சவுண்டு ஸ்லீப் என்றும் கூறுகிறார்கள். ஒன்றுமே தெரியாமல் தூங்குகிறார்கள் என்பதை அவர் அறிந்தது எப்படி? தூக்கத்திலும் மூளை பதிவு செய்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு நிலையிலும் எண்ணங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. மனதிற்கு வெறுமை ஒரு நாளும் சாத்தியம் ஆகாது. அதனால் எண்ணங்கள் என்பதே விழிப்புணர்வுடன் இருப்பதை காட்டுகிறது. அனுபவிக்கப்பட்ட விஷயத்தின், தட் இஸ் எண்ணத்தின் அழியா தன்மையே நாம் மெமரி, அதாவது நினைவு என்று சொல்லுகிறோம். மனம் ஒரு அஷ்டாவதானி, அதாவது ஒரே காலத்தில் பல வேலைகளை செய்யக்கூடியது. ஒரு எண்ணத்தில் இருக்கும் பொழுது இன்னொரு எண்ணத்தை விடாமல் பதிவு செய்து வைத்து விடுகிறது. இதற்கு நினைவு என்று பெயர். என்ன செய்து கொண்டிருந்தாலும் அதன் நினைவுடனே இருப்பதற்கு சிந்தனையிலும் காரியத்தை ஈடுபடுகிறோம். நான் கோபித்தேன், அழுதேன், சிரித்தேன் என்ற செய்த அனைத்தையும் கவனித்து பதிவு செய்து கொண்டிருப்பதால் பிற்காலத்தில் திரும்பி வரவழைத்து நினைத்து பார்க்க முடிகிறது. இந்த திறனை தான் நாம் நினைவாற்றல் என்று சொல்லுகிறோம். போதை, சுகம், துக்கம், தூக்கம், கனவு போன்ற பலவிதமான மனநிலைகளை பயணப்படுத்தியிருந்தாலும் எல்லா அழிவிடாமல் பதவியில் இருக்கின்றன. வேண்டும் பொழுது அவை மீண்டும் நினைத்து பார்க்க முடிகிறது. வேண்டும் பொழுது அதை குறையும் பொழுது அதை மறதியாக்குகிறது. ஒருமுறை மனத்தில் தோன்றிய எண்ணங்கள் அழிவதே இல்லை. அதை கேட்டது, பேசியது, அனுபவித்தது எல்லாம் பதிவுகளாக அப்படியே இருக்கின்றன மனதில். அதனால்தான் வீட்டு பெரியவர் 50 வருடம் ஆனாலும் அவன் சொன்ன சொல் இன்றும் என் காதிலே ஒலிச்சு கொண்டே இருக்கிறது. நம்ம பரம்பரையே அவன் வீட்டு வாசலை மிதிக்கக்கூடாது என்று உதார்விட்டு கொண்டிருப்பதை இன்றும் பார்க்கிறோம். புத்தர் உள்பட ஞானிகள் தங்கள் முற்பிறப்பை கூட அறிந்து கூறி இருப்பது வரலாறுகள் கூறுகின்றன. கோடிகள் கணக்கான உணர்வுகளை சுமக்கும் அதிசய மனிதர்கள் நாம். வெளிப்பார்வைக்கு நல்ல அழகான திடகாத்திரமான உருவம், ஆனால் உள்ளே நம் எண்ணங்கள் பெரும்பாலும் வெறும் குப்பை கூலங்கள் தான். நம் மனம் அகங்காரத்தால் பல குப்பைகளை சேர்த்து வைத்து கொண்டு நம் இயல்பான தன்மையை இழக்க செய்கிறது. உண்மையில் நான் குழந்தை போன்ற கள்ளம் கபடம் இல்லாதவர்கள்.
இந்த தன்மையை மீண்டும் பெற வேண்டும் என்றால் மனதை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். தேவையில்லாததை எண்ணி எண்ணி அசை போடுவதை விட்டுவிட்டு மனதை காலியாக வைத்திருக்க முயற்சி செய்ய வேண்டும். மனதை வெற்றிடமாக வைத்தால் எண்ணங்கள் கடந்து தியான நிலையை அடைய முடியும். ஒரு ஜென் குரு ஒரு ஸ்டோரி சொல்லலாம். மிகவும் அமைதியானவர், தன் வழியில் ஜென் தத்துவங்களை மக்களுக்கு போதித்து கொண்டு இருந்தார். அதனால் அவருக்கு அப்பகுதியில் பெயரும் புகழும் ஏற்பட்டது. அதை பொறுக்காத அறிவாளி ஒருவன் அவரிடம், ஒரு மன்னரிடம் இவர் ஒரு ஏமாற்று பேழ்வெறி என்று நிரூபித்து காட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தார். அவர் வாதத்திற்கு அழைக்க அவரும் குடிலுக்கு சென்றார். ஜென் குருவும் அவரை அன்புடன் வரவேற்று தேநீர் தயாரித்து கொடுக்க ஆரம்பித்தார். தேநீர் தயாரித்து முடித்து கோப்பைகளை வைத்து அதில் தண்ணீரை ஊற்றினார். கோப்பை நிரம்பியது. ஆனாலும் குரு தேநீரை ஊற்றிக்கொண்டே இருந்தார். ஒரு கட்டத்துக்கு மேல் வந்தவனால் பொறுத்துக்க முடியவில்லை. அவன், ஏன் நிரப்பிய கோப்பையிலேயே ஊற்றிக்கொண்டிருக்கிறீர்கள் ஐயா, நீங்களும் கோப்பையும் ஒன்றுதான். முதலில் உங்கள் உள்ளத்தை வெறுமையாக்குங்கள், அப்புறம் நிரப்பலாம் என்றார் குரு. ரமணரும் இதையே தான் பிரதிபலிக்கிறார். நான் என்கின்ற வேறாகும் எண்ணத்தை பற்றியே மனம் செயல்படுகிறது. எண்ணங்களின் குவியிலே மனம். அகந்தை, அகங்காரம் எல்லா எண்ணங்களிலும் உள்ளது. தன்னை பற்றிய அறிவை விலக்கிவிட்டு வெளியே உள்வற்றை சிந்திக்கிறது என்றார். தூங்குவதற்கு முன்பு தூக்கத்தில் இருந்து விடுபடும் பொழுதும் நிர்மலமாக இருக்கும் மனம் விழித்தவுடன் நான் என்கின்ற எண்ணமே நமக்கு முதல் விழித்து கொள்ளுகிறது. தண்ணீரை கல்லை விட்டெறிந்தால் ஏற்படும் நீர்வட்டம் போல் அடுக்கடுக்காய் நல்ல அலைகளை பரப்பிக்கொண்டு சிந்திக்க தொடங்குகின்றது நம்பல் மனம். இவ்வாறாக நிர்மலமாக எண்ணங்கள் ஏதும் இல்லாத நிலையிலேயே தொடர்ந்து இருக்க முடிகிறது. அதைத்தான் தன்னைத்தானே உணர்ந்து கொள்ளுதல் என்று செல்ஃப் ரியலைசேஷன் என்று சொல்லுகிறார்கள் மகான்கள். நான் யார் என்ற எண்ணம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது முதல் நம்மை அறிந்து கொள்ள தொடங்கும் படலம் ஆரம்பிக்கிறது. மனதை உள்முகமாக திருப்பி ஆழமாக கீழ்நோக்கி செல்ல முயற்சிக்கும் பொழுது உண்மையாக அறியலாம். மகான்கள் ஆழ தேடினால் நான் என்ற அகங்காரம் ஓட்டம் பிடிக்கிறது. எஞ்சி நிற்பது ஆன்மா ஒன்றே. மனமும் மூச்சும் இணைவது தியானம். இது இயல்பு நிலைக்கு அழைத்து செல்வது, தன்னைத்தானே உணர வைப்பது. மனமும் மூச்சும் இணைவது தியானம். இதை இயல்பு நிலைமைக்கு அழைத்து செல்வது, தன்னைத்தானே உணர வைப்பது. இதைத்தான் புத்தர் முதல் ரமணர் வரை கண்டறிந்தனர். கண்டறிய சொல்லி கிட்டத்தட்ட எல்லா மதங்களும் சொல்வது இதைதான். இந்த தன்னிலை அறிதலை தான் சக்தி, இறைவன் என்று ஒவ்வொருவரும் தனக்கு பிடித்த கடவுள் பெயரை சூட்டி கொண்டு வருகிறோம். பெரிய பெரிய மகான்கள் சொன்ன தியானத்தின் மகிமை பென்சில்வேனியா பல்கலைக்கழகம் இப்பொழுது ஆய்வு செய்து பல அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறது. அதிலும் தினமும் சிறிது நேரமாவது தியானத்தில் செய்தால் கவனம், நடத்தை, இலக்கை எளிதில் அடைதல், சூழ்நிலைக்கு தக்கவாறு சுறுசுறுப்பாக செயல்படுதல், வேகம், துல்லியமான அறிவை நாம் ஆகியவை வியக்கத்தக்க வகையில் முன்னேற்றம் அடைவதை காணலாம். சுருங்க சொன்னால், முதல் 30 நிமிடங்கள் செய்யப்படும் தியானத்தால் மூளை செயல்பாடு முடுக்கிவிடப்பட்டு அதன் திறன் அதிகரிக்க செய்கிறது. இதைத்தான் நொடிக்கு நொடி வாழ் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்களோ. இந்த பதிவில் நான் யார் என்பதை பற்றி அறிந்தோம். அடுத்த பிரிவில் நாம் புலன்களை பற்றி அறிவோமா? பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டியம்.